Hi friends, welcome to புதுமலர் vlogs. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்க மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு வந்து எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு எண்ணெயில் நான் பண்ணுவேன். ஆனால் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்களேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடெலாம் வச்சுட்டேன், சாப்பாடெலாம் வெந்துட்டு வடித்தும் வச்சுட்டேன். இப்போ வந்து மட்டன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகி எடுத்துட்டேன். இன்றைக்கி மட்டன்லேருந்து கொஞ்சம் சூப் எடுத்து குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு, எப்போவுமே குடிக்க மாட்டேன், ஆனால் இப்போ குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு, அதனால் மட்டன் கூட வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 4 விசில் வந்து ரொம்ப நல்லா வேகாது, கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அப்போ நம்ம குழம்பெல்லாம் கூட்டி நம்ம அந்த மசாலா கூட வேக வைக்கும் போது இன்னும் நல்லா வெந்துடும். அப்போ மசாலாவும் கறிக்குள்ளே நல்லா பிடிக்கும். அதுக்காக வந்து ரொம்ப குலைவாக நான் குக்கரில் வேக வைக்க மாட்டேன். ரொம்ப குலைவாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழம்புக்குள்ளே போட்டோன்னே குழம்பு கொதிச்சோடனே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மசாலா வந்து இறங்காது. இப்போ வந்து பெரிய வெங்காயம் தான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், ஆனால் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது, இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், மட்டன் மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது வெளியில் கீரை வந்துருச்சு. சரி கீரை வாங்கலான்னு பார்த்துட்டு சிறுகீரை வாங்கிட்டு வந்தேன். சிறுகீரை போய் வரும்போதே வாங்கி வச்சாதான் சரி, இன்றைக்கி வேறு மட்டன் குழம்பு எப்படி கீரை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிக்கலாம், நான் இடையில கொஞ்சம் ஊற்றுவேன் நான் எக்ஸ்ட்ரா. அப்புறம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தில் நல்லா உளுத்து விட்டு போட்டுட்டு பட்டை, கிராம்பு, இந்த லவங்கம், இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் சோம்பும் போட்டுட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால். அப்புறம் வந்து இந்த சில்லி பொடி அந்த எண்ணெயிலேயே நான் போட்டுருவேன். ஏன் அப்படின்னா அது நல்ல கலர் கொடுக்கும், அந்த எண்ணெயிலேயே மஞ்சத்தூளும் அந்த மிளகாத்தூளும் போடும்போது நல்லா கலர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கேன். அதை இடித்து தான் நான் இடித்து சேர்த்தாலே நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி மிக்சியில் வந்து ஒரு பல்ஸில் வச்சு ஒரு ஓட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து சில டைம் சேர்ப்பேன், சில டைம் சேர்க்க மாட்டேன், ஆனால் டேஸ்ட் என்னவோ ஒரே மாதிரி தான் வரும் எனக்கு. நல்லா அந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சா மட்டனை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு போடலை. மேக்ஸிமம் நான் மட்டனுக்கெலாம் வந்து உருளைக்கிழங்கு போடாமல் வைக்கவே மாட்டேன். இன்றைக்கி வந்து அந்த மட்டனையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த தேங்காய் கூட வெங்காயம், கொஞ்சம் வந்து மட்டன் மசாலா, அப்புறம் வெங்காயம் இதையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அந்த தேங்காய் சேர்த்தோன்னே அது நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த கொதிக்கிற கேப்பில் வந்து இந்த கொஞ்சம் கீரையை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி ஒரு துணி பையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா காயாமல் இருக்கும். அதை தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து சாப்பாடு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது சுட சாதம், வடித்த சாதம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் குக்கரில் தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ வடித்த சாதம் வந்து நல்லா பழகிடுச்சு எங்களுக்கு. வடித்த சாதத்தையும் போட்டு மட்டன் குழம்பையும் வச்சு, இன்றைக்கி மட்டன் குழம்பு முட்டை கூட நான் போடலை, வெறும் மட்டன் குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம். அந்த சூடான சாப்பாடும் மட்டன் குழம்பு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே டெம்ட் ஆயிடுச்சு, எப்படா சாப்பிடுவோன்ற மாதிரி. அப்புறம் எனக்கும் என்னோடய வீட்டுக்காருக்கும் போட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வரோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.